வார்த்தையை காப்பாத்தி இருந்தா அவன் காலை தொட்டு கண்ணை ஒத்திக்குவேன். அதுக்கு நேர்மாறா எனக்கு அவன் துரோகம் செஞ்சிருந்தான் அவன் குடலை கிழிச்சு என் கழுத்துல மாலையா போட்டுக்குவேன். இது சாதாரண வார்த்தை இல்ல, என் நெஞ்சு அடித்தளத்துல இருந்து வர சத்திய வாக்கு. நல்லவர் வாக்கு நல்வாக்கு, அதில் செல்லும் வாக்கு செல்வாக்கு, சொன்ன சொல் காக்கும் உள்ளம், அது தெய்வம் வாழ்கின்ற இல்லம், தெய்வம் வாழ்கின்ற இல்லம். நல்லவர் வாக்கு நல்வாக்கு, அதில் செல்லும் வாக்கு செல்வாக்கு, சொன்ன சொல் காக்கும் உள்ளம், அது தெய்வம் வாழ்கின்ற இல்லம், தெய்வம் வாழ்கின்ற இல்லம். நான் உன்ன மாதிரி இல்லடா, வாக்குறுதி கொடுத்துட்டேன், உயிர் போனாலும் மீற மாட்டேன். கண்ணன் கொடுத்த வாக்குறுதி அன்று கௌரவர் சேனையை அழித்ததடா, அண்ணல் காந்தியின் வாக்குறுதி நம் அடிமை தலையை தகர்த்ததடா. கண்ணன் கொடுத்த வாக்குறுதி அன்று கௌரவர் சேனையை அழித்ததடா, அண்ணல் காந்தியின் வாக்குறுதி நம் அடிமை தலையை தகர்த்ததடா. மக்களின் தலைவன் லெனின் அன்று சொன்ன வாக்குகள் எல்லாம் பலித்ததடா. மதங்களின் தலைவர் சொன்னதெல்லாம் மனக்கண் முன்னால் நடந்ததடா. நல்லவர் வாக்கு நல்வாக்கு, அதில் செல்லும் வாக்கு செல்வாக்கு, சொன்ன சொல் காக்கும் உள்ளம், அது தெய்வம் வாழ்கின்ற இல்லம், தெய்வம் வாழ்கின்ற இல்லம். கையெழுத்து போட்டு கொடுத்தேன்பா, அப்போ நம்ப மாட்டீங்கன்னா? நல்லவர்க்கு எதற்கு கையெழுத்து, அவர் சொல்லும் சொல்லே பொன்னெழுத்து, தீயவர் போடும் கையெழுத்தும் நலம் செய்யாதென்பது குறை கருத்து. புத்தன் எதனை எழுதி வைத்தான், வெறும் தத்துவம் தானே சொல்லி வைத்தான். சொன்னவன் சொல்லை நம்பிவிடு, அது தோல்வி அடைந்தால் கேட்டுவிடு, பதில் கேட்டுவிடு. நல்லவர் வாக்கு நல்வாக்கு, அதில் செல்லும் வாக்கு செல்வாக்கு, சொன்ன சொல் காக்கும் உள்ளம், அது தெய்வம் வாழ்கின்ற இல்லம், தெய்வம் வாழ்கின்ற இல்லம், அது தெய்வம் வாழ்கின்ற இல்லம். ஹலோ, யாரு மாஸ்லாமணியா பேசுறது? நான் ராம்சங்கர் பேசுறேன். ஆமா, நிலைமை ரொம்ப புத்தி போச்சு. நீ குடலுக்கு ரெடியா இருக்கு சொல்லு, நானே நேரில் வந்து கூட்டிட்டு போறேன். ஓகே.
நல்ல செய்திகள். பட்டப்பகலில் பருவப் பெண்ணோடு பேய் பல்லாங்குழி ஆடியதாம். என்னங்கடா இது? பேய் பல்லாங்குழி ஆடுதா? நம்ம கிட்ட